அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரமதானுடைய ஒரு vlog பார்க்கலாம். நான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சைட் பை சைடாக மெதுவாக அப்படியே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உளுந்து வடை, பருப்பு வடை இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. மற்றது எல்லாமே வந்து சைட் பை சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சூரத்துல் கசஸ் அப்படிங்கிற சூறாவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எங்கே மக்காவில் இருக்கப்பட்ட சூறா அது. அவர் என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அந்த சூறாவில் என்னெல்லாம் இருக்குது, அவருடைய வரலாறு, ஃபிரௌனை பற்றின என்னென்ன கொடுமை பண்ண ஃபிரௌனு, அவர் எப்படி எதிர்கொண்டார், அப்புறம் வந்து நிறைய காரூன் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுடைய அட்டூழியம் பண்ணதை பற்றியும் அதில் விளக்கமாக இருக்குது. ஸோ அம்மா வந்து எனக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சூரத்துல் கசஸ் அதனுடைய தமிழாக்கம் படிச்சுப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறையா வரலாறுகள் பதிந்த ஒரு சூறா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு விரிவாக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூறா வந்து சூரத்துல் கசஸ் அப்படிங்கிறது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் எடுத்துக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா சொன்ன விஷயம் என்கிட்ட என்னென்னா, நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணமே குரானுக்காக வேண்டி தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம நோன்பு மாதத்தில் குரான் ஓதாமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ நோன்பு எதுக்காக அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்துச்சு. கரெக்டு தான், நோன்பு எல்லாருமே நம்ம ஓதுவோம், எல்லாருமே நம்ம ஃபுல் ஜுஸு முடிப்போம். பட் ஆனால் என்ன ஓதுறோங்கிறது ஏதோ ஒரு சில வசனங்களாவது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக வேண்டி தான் இந்த விளக்கங்களை வந்து படித்து பாருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம ட்ரை பண்ணலாம். இஃப்தாருக்கோட டைம் ஆயிடுச்சு. ஸோ இஃப்தாருக்கு வேண்டி எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாகி நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். என் பசங்க துவா செஞ்சிட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு, நோன்பு திறந்துடலாம். தாகம் தணிந்தது, நரம்புகள் குளிர்ச்சி அடைந்தன, இறைவன் நாடினால் நற்கூலியும் கிடைத்துவிடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும். அடுத்ததான் வந்து நெக்ஸ்ட்டு மஹ்ரிப் தொழுகைக்கு அப்புறமா டிஃபன்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பாடு நைட் சஹருக்கானதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கிடையில் என் பையன் வந்து சொன்னான் என்கிட்ட, அம்மா எனக்கு வந்து க்ரீன் பெல்ட்லேருந்து ப்ளூ பெல்ட்டுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கராத்தே சார் சொன்னார் அப்படின்னா. இப்போ என்னடா, எதுக்காக வேண்டி இந்த அப்கிரேடேஷன், என்ன நடந்துச்சு, என்ன புதுசாக நீ கற்றுக்கிட்டேன்னு கேட்டப்போ தான் இந்த ஒரு போஸா சம்திங் என்னமோ அது காமிச்சான். இந்த ஒரு இது இருக்குமா ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி காமிச்சான். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு எல்லோரும் துவா செய்யுங்க. நெக்ஸ்ட்டு சஹர் டைம் வந்துருச்சு. சஹர் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபஜர் தொழுகைக்க வேண்டி உட்காந்துருந்தேன். இந்த முசல்லாவில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எங்கள் அம்மா உம்ராலேருந்து என்னோடய பேர் பதிச்சு எனக்காக வேண்டி வாங்கிட்டு வந்த முசல்லா. இது வந்து எல்லாத்துக்குமே, ஃபேமிலி எல்லாத்துக்குமே கிட்டாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் அம்மா. இன்ஷா அல்லாஹ் எங்கள் அம்மாவுக்கும் அதிகமாக துவா செய்யுங்க எல்லோரும். இந்த மாதிரி நிறைய வீடியோ வர்றதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.